இதுவே என்னை அனுப்பினவரின் திருவுளம். இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இதுவே என்னை அனுப்பினவரின் திருவுளம். என்ன? என்னிடத்தில் வருவனுக்கு பசியே இராது. இது ஆண்டவரின் திருவுளம். என்னிடத்தில் வருவனுக்கு தாகமே இராது. இது ஆண்டவரின் திருவுளம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த ஆன்மாவுக்கு பசி இருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த ஆன்மாவுக்கு தாகம் இருக்காது. அவனுடைய வார்த்தை பசியை ஆட்டும். அவனுடைய ஆவியானவர் தாகத்தை தீர்க்கும் பிரியமானவர்கள். அவரை நம்பி மன்னிக்கப்படும்படியாக, வாழ்வு பெறும்படியாக, வல்லமை பெறும்படியாக, ஆசை பெறும்படியாக ஆண்டவரை நம்பி போகிற ஒருவரையும் யோவான் 6:37 பிரகாரம் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. இது அவருடைய திருவுளமாக இருக்கிறது பிரியமானவர்களே. மட்டுமல்ல, அவ்விடத்தில் ஒப்படைக்கப்பட்ட ஒருவரும் வீணாய் போகாதபடி அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும் என்பதே ஆண்டுடைய நோக்கமாக இருக்கிறது. அவரில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு, நிறைவாழ்வு, மோட்சத்தை, பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே ஆண்டுடைய நோக்கமாக இருக்குது. இதுவே அவருடைய திருவுளம். இதுவே தந்தையின் திருவுளம். அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்னை அனுப்பினவரின் திருவுளம் இதுவே. இத்திருவுளத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அதெல்லாம் நமது வாழ்வாய் மாறட்டும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.